கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்ல வந்த அந்த ஆர்டிஸ்ட் வந்து ஷக்கீரா. அவங்களோட ஃபுல் நேம் வந்து ஷக்கீரா இசபெல் முபாரக். ஸோ அவங்கள பற்றி தான் இந்த கதையில் நம்ம பார்த்தோம். இந்த கதையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், பெருசாக என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. ஆனால் வந்துட்டு எல்லா சக்ஸஸ் ஸ்டோரிலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருப்பாங்க, பெரிய தடைகளை தாண்டி தான் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த கதையிலையும் அதே மாதிரி தான். ஸோ அவங்களுக்கு சின்ன வயசுலேயே அவங்க பிரதர் இறந்துட்டார், ப்ளஸ் அவங்க அப்பாவுக்கு ஃபுல் லாஸு. இவங்களும் வந்து மனசளவில் வந்துட்டு எல்லாருக்கும் கிண்டல் பண்ணி இவங்க ஒன்றுக்குமே லாய்க் இல்லாதவங்கன்னு சொன்னாங்க. பட் ஆனால் ஒரு 18வது வயசுலேயே இவங்களோட அச்சீவ்மெண்ட் வந்துட்டு ஃபஸ்ட்டு 1995 பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போது 2010 வந்துட்டு உலகமே வந்துட்டு அவங்களோட சாங்கை கேட்டு கொண்டாட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவங்க தான் ஷக்கீரா. ஸோ ஒன்று மட்டும் நான் சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்க விரும்புகிறேன். எப்போவுமே எல்லாருமே வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணும்போது அந்த அந்த ப்ராசஸை யாருமே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஜெயிக்கிறதாகட்டும், இல்லை ஏதோ ஒரு பொசிஷன் போகிறதாகட்டும், எல்லாமே நம்ம அந்த பொசிஷனுக்கு போகணும், எக்ஸாம் நான்